சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் இவங்களை பத்தி நான் அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. இவங்களெல்லாம் ஹாலிவுட்டையே ஒரு கலக்குன சூப்பர் ஹீரோஸ். அது என்ன சூப்பர் ஹீரோ? ஹீரோனா தெரியும். ஹீரோக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்ன வித்தியாசம்? பறந்து அடிச்சா ஹீரோ, பறந்துகிட்டே அடிச்சா சூப்பர் ஹீரோ அப்படின்னு வேடிக்கையா சொல்லலாம். எந்த ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் அவருக்கு அசாதாரணமான அல்லது சில சமயம் அமானுஷ்யமான சக்திகள் கூட இருக்கும். அவங்களால இறக்கையே இல்லாம பறக்க முடியும், மலையை தூக்க முடியும், ரயில கையால கூட நிறுத்த முடியும். இப்படி சொல்லிட்டே போலாம். சரி, இந்த சூப்பர் ஹீரோ என்கிற சொல்லை தமிழ்ல எப்படி சொல்றது? மீ நாயகன் அல்லது அதிநாயகன் அப்படின்னு சொல்லலாம். அதி அப்படின்னா நிறைய, மிகுந்த அப்படின்னு அர்த்தம். மீ என்றால் மேலே, உயரமான, ஆகாயம் அப்படின்னு நிறைய பொருள் இருக்கு. அதாவது நாயகன்களிலேயே மேலான ஒரு நாயகன், உயர்ந்த நாயகன் அப்படின்னு இதை விரித்து சொல்லலாம். ஒரு சராசரி மனிதனை விட நிறைய சக்திகளும் திறமைகளும் இருக்கிறதால ஒரு சராசரி மனிதனை காட்டிலும் உயர்ந்தவன், மேலானவன் அப்படிங்கிற பொருள்ல இந்த சொல் அறிஞர்களால உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைய மொழியறிவும் பகுதியில ஒரு பயனுள்ள சொல் பத்தி நாம தெரிந்து கொண்டோம். இதே போல மற்றும் ஒரு பயனுள்ள சொல்லோடு நாளைய மொழியறிவும் பகுதியில உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.